Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கோப்னா என்னதுன்னா லைக் எதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்ட்டு. யூஸ்வலி வேரியபிள்ஸ் ஆனது ரெண்டு விதமா. ஸோ ஜஸ்ட் லிசன். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் இருக்கு எல்லாருக்குமே? வேரியபிள்ஸ். ஸோ ஆக்சுவலா வேரியபிள்னா என்னது? ஒரு டேட்டாக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறது. ஒரு டேட்டா அதுல ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனா ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஸ்டோர் பண்றோம். ஸோ ஆக்சுவலா வேரியபிள்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். One is global variables and second is local variables. Based on these only நம்ம ஒரு வேரியபிள் ஓட ஸ்கோப் மீன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். குளோபல் வேரியபிள்ஸ் எப்பன்னு சொல்றோம், லோக்கல் வேரியபிள்ஸ் எப்பன்னு சொல்றோம் சொல்லக்க போறோம். So for example, let us take a simple example. First இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த குளோபல் வேரியபிள்ன்றது என்னதுன்னா என்டையர் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் வேரியபிள்ன்றது நீங்க எந்த ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்ணிருக்கீங்களோ ஓன்லி அதுல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காகும். தட் இஸ் வாட் குளோபல் வேரியபிள்ஸ் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், குளோபல் வேரியபிள்ஸ்ன்றது என்னதுன்னா எல்லாருக்குமே ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கலாம். லோக்கல்ன்றது என்னதுன்னா லோக்கல் மீன்ஸ் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற வேரியபிள் என்னதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான், அது அவங்களுக்கு பொறுத்துதான், அவங்க பர்மிஷன் கொடுத்தா நம்ம பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார்டன் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். லெட் அஸ் டேக் ஒரு கார்டன் இருக்கு. ஒரு கார்டன் வந்துட்டு இந்த கார்டன் வந்துட்டு எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்காக கிடையாது. ஓன்லி இந்த கார்டன் யாருக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவங்களது மட்டும்தான். இந்த கார்டன்ல கோகோனட் ட்ரீ இருக்குமா? அதர்வைஸ் we can say கோவா ட்ரீ இருக்கு. ஓகேவா? கோவா மீன்ஸ் தெரியும் இல்லையா? கோவா ட்ரீ இருக்கு மீன்ஸ் கோவாஸ் ரொம்ப இருக்கும். இது இந்த கார்டன், திஸ் இஸ் அ கார்டன். இது வந்துட்டு கார்டன் நினைச்சுக்கோங்களேன். இந்த கார்டன்ல ஒரு கோவா ட்ரீ இருக்கு. சோ இப்போ இந்த கார்டன்ல இருக்கிற கோவாஸ் வேணும்ன்றப்போ எல்லாருக்குமே எல்லாரும் வந்து எடுத்துக்கலாமா? நோ. ஓன்லி இந்த கார்டன் யாருக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறீங்க. அதுவே இந்த கார்டனுக்கு பக்கத்திலே மீன்ஸ் இது வந்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, யாருன்னா எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு யாரோ போட்டு ஏதோ அது தெரியாம அது வந்துச்சு. ஓகேவா? பெருசாயிடுச்சு. ஸோ அதுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது என்னது? இது வந்துட்டு யாருன்னா வந்து எடுத்துக்கலாம். எந்த தொந்தரவு கிடையாது. அது மீன்ஸ் திஸ் இஸ் கால்ட் குளோபல் மீன்ஸ் எவ்ரி ஒன் கேன் ஹேவ் திஸ் ஃப்ரூட். அதே இது ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள இருந்தப்போ இது வந்துட்டு யாருக்கு மட்டுமே இந்த அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சம்பந்தம் இருக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்டு லோக்கல் வேரியபிள். லோக்கல் மாதிரி புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆருக்கு எக்ஸாம்பிள் இது. அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது. இது நீங்க வேற இன்னொருத்தர் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆகுறது இல்ல. அதே யாரோ போட்டாங்க எல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருந்துச்சுன்னா அது எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்டு குளோபல். ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது ரிலேட் ஆக போகுது. தட் இஸ் கால்டு லோக்கல். ஓகேவா? சோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுத போறேன். சோ குளோபல் வேரியபிள்ஸ்ன்றது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் அபோவ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் a இஸ் ஈக்குவல் டு 20 ன்னு போட்டுட்டேன். டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். டெஃப் டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ண நம்ம பார்த்துட்டோம். a இஸ் ஈக்குவல் டு 10 ன்னு போட்டுட்டேன். பிரிண்ட் ஆஃப் a ன்னு போட்டேன். சோ இப்போ நான் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அபோவ், ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் அபோவ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு குளோபல் வேரியபிள். அப்படின்னா என்னது? இந்த வேரியபிள் நம்ம உங்களோட ப்ரோக்ராம் உள்ள எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் உள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். தட் இஸ் கால்டு லோக்கல் வேரியபிள். அந்த வேரியபிள் ஓன்லி அந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி காட்ட போறேன். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி காட்டும் போது வாட் இஸ் த அவுட்புட்? ஐ வில் கெட் இட். என்ன அவுட்புட் வரப்போகுது எனக்கு? வாட் வேல்யூ இட் வில் டேக் இட்? என்ன எடுத்துக்கோம்? 20 எடுத்துக்கோமா 10 எடுத்துக்கோமா? 10 மேம். 10 தான். பிகாஸ் எப்ப ஒரு வேரியபிள் சேம் வேரியபிள் நேம்ல இருந்துச்சுன்னா லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு வந்துட்டு மோர் ப்ரியாரிட்டி தான் குளோபல் வேரியபிள்ஸ். சேம் வேரியபிள் நேம்ஸ் இருந்துச்சுன்னா
லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸ்கோப் இஸ் மோர் ஸ்கோப் ஃபார் ஓன்லி லோக்கல் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்ப நான் பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டேன். இப்ப இங்க இதுக்கு இப்ப பிரிண்ட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் உள்ள பிரிண்ட் ஆஃப் ஏ இருக்கிறதுனால நம்மளுக்கு 10 வந்திருக்கு. இப்ப நான் இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கூடவே பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கூட கொடுத்திருக்கேன். சோ அப்ப அவுட்புட் என்ன வரப்போகுது நம்மளுக்கு? 10 பிரிண்ட் ஆகும் மேம். அடுத்த 20 பிரிண்ட் ஆகும் மேம். அடுத்த லைன்ல அடுத்த வேல்யூ என்ன வரப்போகுது? பிரிண்ட் ஆஃப் ஏன் அப்பா 20 வரப்போகுது. பிகாஸ் எதுக்குன்னா நம்ம இந்த 10 எடுத்துக்க மாட்டோம். லோக்கல் மீன்ஸ் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிறது நீங்க அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நம்மளுக்கு இந்த குளோபல் வேரியபிள் இல்லைன்னா நம்மளுக்கு இங்க எரர் வந்துடும். இங்க குளோபல் வேரியபிள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூ வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுருக்கா? சோ குளோபல் வேரியபிள்ஸ் நீங்க ஃபங்க்ஷன் உள்ள இது இல்லைன்னப்ப இங்க பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்கும் போது இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வரப்போகுது. நான் காட்டுறேன் இப்போ. சோ மோர் ஸ்கோப் எதுக்குன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் ஒரே வேரியபிள் நேமா இருந்துச்சுன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் நேம்ஸ் மோர் ப்ரியாரிட்டி வந்துட்டு லோக்கல் வேரியபிள்ஸ் தான். லோக்கல் வேரியபிள்ஸ் எப்ப சொல்றோம்னா அந்த ஃபங்க்ஷன் உள்ள இருக்கும் போது, குளோபல் வேரியபிள்ஸ் எப்ப சொல்றோம்னா அந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அபோ இருக்கும் போது. ஓகேவா? சோ இப்ப நான் சொல்லக்க போறேன் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட்மா. கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சோ கொஞ்சம் ஈஸி தான் தெரிஞ்சுக்கணும், டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். a is equal to 12. ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் உள்ள நான் பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துறேன்மா. சோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் அபோ இருந்துச்சுன்னா அது என்ன வேரியபிள் சொல்றோம்னா குளோபல் வேரியபிள் சொல்றோமா. நீங்க இந்த குளோபல் வேரியபிள் ஃபங்க்ஷன் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். at the same time ஃபங்க்ஷன் அவுட் சைடு எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் உள்ள இந்த ஏ வேரியபிள் இல்லைன்னா எந்த பிரச்சனை கிடையாது. இட் வில் மேக் a யூஸ் ஆஃப் திஸ் குளோபல் வேரியபிள் வேல்யூ. நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த வேரியபிளோட வேல்யூ என்னது? இந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூ தான். திரும்பி பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்கும்போது குளோபல் வேரியபிள் வேல்யூ தான் நம்மளுக்கு வரப்போகுது. பாருங்களேன் 12 அப்படின்னு. சோ நீங்க என்ன ஓகேவா? புரிஞ்சிருக்கா? ஒரே வேரியபிள் இருந்துச்சுன்னா. அதுவே என்கிட்ட குளோபல் வேரியபிள் இருக்கு, அட் த சேம் டைம் ஒரு லோக்கல் வேரியபிள் கூட இருக்கு என்கிட்ட. திஸ் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷன் உள்ள இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள். எப்போ நீங்க ஃபங்க்ஷன் உள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா வித் த சேம் நேம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க வேரியபிள்ஸ், அப்போ இட் வில் ஹேவ். இப்ப நம்ம கிட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல நம்மளோட காஃபி கலந்துக்கிறோம்னா காஃபி பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே காஃபி பவுடர் இல்லைன்னா என்ன பண்றீங்க? யூ வில் கோ அவுட் ஆஃப் த ஹவுஸ் வெளியே போயிட்டு எதர் நீங்க ஷாப்ல என்ன போய் வாங்குறீங்க, அதர்வைஸ் நேபர்ஸ் கிட்ட வாங்கிட்டேன்னா நீங்க அதை யூஸ் பண்ணி காஃபி கலந்துக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுருக்கா? என்ன சொல்றேன்? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுருக்கா? இங்க என்கிட்ட காஃபி பவுடர் இல்ல காஃபி கலந்துறதுக்கு. அப்ப என்ன பண்ணிட்டேன்? நானு வெளியே போயிட்டு ஸ்டோர்ல என்ன வாங்கிட்டு நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட வீட்டுல காஃபி பவுடர் இருக்கும் போது நான் அதுல யூஸ் பண்ணிக்கிறேன். நானு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கேன் என்ன சொல்றேனோ நானு? பாருங்களேன், இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணும்போது ஏ வேல்யூ வந்துட்டு அதுவே எடுத்துக்கும். நீங்க திரும்பி பிரிண்ட் பண்ணும்போது லோக்கல் வேரியபிள்ஸ் நம்ம வெளியே யூஸ் பண்றதுக்கு ஆகுறது இல்ல. இதுதான் குளோபல் வேரியபிளோட வேல்யூ தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஃபார் சப்போஸ் என்கிட்ட குளோபல் வேரியபிள் கிடையாது. இப்போ இந்த குளோபல் வேரியபிள் என்னப்ப நம்ம லோக்கல் வேரியபிள் இருக்கு. இந்த லோக்கல் வேரியபிள் நம்ம வெளியே யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்றதுக்கு ஆகுறது இல்ல, எரர் வந்துடும். இங்க பாருங்க, ரன் பண்ணுங்க. என்னம்மா இங்க வந்திருக்கு? மேபி இட் வில் டேக் திஸ் ஒன். இது எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்? பிஎன் எடுத்துக்கிறேன். இப்ப நான் இது என்னாச்சுன்னா வெளியே இருக்கு, இது எடுத்துச்சுமா, இங்க இருக்கிறது எடுத்திருக்கு. அதுக்காக இப்ப நான் பாருங்களேன் எரர் வந்துச்சு பாருங்க. பி இஸ் நாட் டிஃபைன்ட். எதுக்காக? இங்க குளோபல் வேரியபிள் இல்ல, லோக்கல் வேரியபிள் மட்டுமே இருக்கு. அந்த லோக்கல் வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டும்தான் யூஸ் பண்றதுக்கு ஆகும். வெளியே யூஸ் பண்ணீங்கன்னா எரர் வந்துடும். இப்ப நான் யூஸ் பண்ணணும். இப்ப நான் இந்த குளோபல் வேரியபிள் மீன்ஸ் இப்போ இங்க இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற லோக்கல் வேரியபிள் நான் எங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிளா
அந்த ஃபங்க்ஷன் உள்ள இந்த லோக்கல் வேரியபிள் கூட அந்த ஃபங்க்ஷன் உள்ள மட்டுமே கிடையாது, எங்க வேணுமோ அங்க கூட யூஸ் பண்ணிக்கணும்ன்றப்ப என்ன பண்ணணும்னா குளோபல் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க எந்த வேரியபிள் யூஸ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஃபங்க்ஷன் உள்ள இல்லாம, அப்ப இந்த குளோபல் கீவேர்டு யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு சில இடத்துல கூட டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல கூட வரப்போகுது. லோக்கல் வேரியபிள் கூட நீங்க அந்த ஃபங்க்ஷன் உள்ளவே இல்லாம டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் உள்ள எங்கன்னா யூஸ் பண்ணணும்ன்றப்ப நீங்க முன்னாடியே டிஃபைன் பண்ணணும் குளோபல் கீவேர்ட் மூலமா. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்கா எவ்ரிவன்? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? Yes, ma'am. So this is about local variables and global variables. So இப்போ நீங்க உங்ககிட்ட ரெண்டும் இருக்கு. ஓகேவா? local variable இருக்கு, global variable இருக்கு. What value it will take? It will take the local variable only. See, higher priority வந்துட்டு local variables. இப்போ நான் குளோபல் லோக்கல்னே சொல்லிட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிறது மட்டுமே லோக்கலா கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் அபோ இருக்கிறது மட்டும் தான் குளோபல். ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிறது லோக்கல். ரிமைனிங் இங்க என்ன இடத்துல இருந்தா கூட லோக்கல் வேரியபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, a is for example நான் x is equal to 45 def of ஓகேவா என்ன போடலாம் printing and ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். இப்போ இதுல உள்ள x is equal to ஒரு 56 print of x ன்னு கொடுத்துட்டேன். சோ இது என்னது இது? this is a global variable. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் அபோ இருந்துச்சுன்னா குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷன் உள்ள இருந்துச்சுன்னா இட் இஸ் a லோக்கல் வேரியபிள். அது மட்டுமேவா? இல்ல, இப்ப நான் அந்த பிரிண்டிங் ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நான் திரும்பி ஒரு x is equal to ஒரு 78 ன்னு கொடுத்துக்கிறேன். what is this variable? What is this variable? This is also a local variable only. Local variable only. Just above இருக்கிறது மட்டும்தான் குளோபல் வேரியபிள். ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிறது ஃபங்க்ஷனுக்கு எங்கனா இருக்கலாம் ப்ரோக்ராம்ல. ஜஸ்ட் above இருந்தா மட்டும்தான் குளோபல். ரிமைனிங் ஃபங்க்ஷனுக்கு எங்கனா இருக்கட்டும், அப்புறமா எங்கனா இருக்கட்டும், that and all comes under local only. இப்போ நான் print of x கொடுக்கும்போது what value it will print? யார் சொல்றீங்க? பிரிண்டிங் எக்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற லோக்கல் வேரியபிள் தான் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. இங்க பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ன்னு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது? எக்ஸ் வேல்யூ. இந்த உள்ள இருக்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகாது. either it should print this value or this value. அப்ப என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணனும் நமக்கு? 78. எதுக்காக? local variables priority. எதுக்காக? local variables க்கு வந்துட்டு more priority than the global variables. அதுக்காக. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? local variables ஆனா ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிறது மட்டுமே கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் அபோ இல்லாம இங்க எங்கன வேரியபிள் கிரியேட் பண்ணா அதெல்லாம் கூட லோக்கல் வேரியபிள்ஸ் தான். ஜஸ்ட் அபோ இருக்கிறது மட்டும் தான் குளோபல் வேரியபிள்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குளோபல் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க போறேன். So what value it will take? So நீங்க இப்போ global of x அப்ப இது எடுத்துக்கோம். பட் திரும்பி நீங்க இந்த x வேரியபிள் நீங்க திரும்பி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க வித் சேம் வேரியபிள் நேம். இந்த வேரியபிளை நீங்க சேம் வேரியபிளை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. so that it will take this value only. Understand ஆயிட்டிருக்கா everyone? என்ன சொல்றேனானிட்டு? Yes? Yes. Okay guys, we'll meet in the tomorrow session. Take care. Bye bye everyone. Thank you, ma'am. Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.